புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இந்த சையத் ஹசரத் வலியுல்லா தர்கான்னு ஒரு தர்கா இருக்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தர்காவுடைய சொந்தமான ஒரு சொத்து அஷ்ரஃப் பள்ளி என்று அரசு பள்ளியாக இயங்கி கொண்டிருந்தது முல்லா வீதியில. அந்த பள்ளிக்கூட கட்டடத்தை எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் அந்த தர்காவினுடைய நிர்வாகி அகமது என்பவர் இடித்து தரமேற்றமாக்கி இருக்கிறார். அந்த பள்ளிக்கூட கட்டடமானது வக்போர்டு மூலமாக கல்வித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அங்க பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டிருந்தது. அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை வக்பு வாரியத்திடமும் அனுமதி வாங்கல, கல்வித்துறையிடமும் அனுமதி பெறாமல் அந்த கட்டிடத்தை இடித்திருக்கிறார். அதில் உள்ள என்ன பொருள் இருந்தது, இல்லை அதை இடிச்சதற்கான அந்த பொருள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அங்க அந்த கம்பி மண் எல்லாத்தையுமே ஏலம் விடணும். ஆனா இதை எல்லாத்தையுமே இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தவறு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு வெளியிட்ட மாதிரியே போலியான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அவர். அரசு அவர் அந்த இடத்துல வக்பு நிர்வாகம் அந்த தர்கா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அகமது அவர்களை கேட்டுக்கொண்டது, ஏழை இஸ்லாமியர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர சொல்லி எங்களை நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு போலியான அரசு வெளியிட்டது போன்றவே, அரசு சொன்னது போன்ற ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிடுகிறார். அது பொதுமக்களிடத்துல பரவி கடந்த வாரங்கள்ல 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் புதுச்சேரி முழுவதிலும் இருந்த அந்த பகுதியில கூடி அங்க ஒரு கூட்ட நெரிசலே ஏற்பட்டு 2 பேர் மயங்கி விழுந்த நிலைக்கும் சென்றது. அதற்கப்புறம் நாங்க எல்லாம் இதை தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தியதற்கு பிறகு அந்த செய்தியை அப்படியே மொத்தமாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, அவர் இந்த அகமது அவருடைய கட்சியை சார்ந்தவர். அவங்க அந்த செய்தியை அப்படியே பொய்யா மாற்றி வேறு மாதிரியா சொல்றாங்க. நாங்க ஏழைகள் இடத்துல எவ்வளவு பேர் ஏழைகள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம், அவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வீடு கொடுக்கலான்னு ரெடி பண்ணோம், அவ்வளவுதானே. இது என்னன்னா இந்த குற்றச்செயலை மறைக்கக்கூடிய ஒரு செயல் என்று அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அரசு பில்டிங்க எந்த அனுமதியும் இல்லாம நார்மலா ஒரு அரசு பில்டிங்கை இடிக்கணும்னா பிடபிள்யூடி ஒப்பீனியன் கேட்கணும், கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும், வக்ஃப் போர்டு அதற்கு அதிகாரம் கொடுக்கணும். இப்படி இல்லாம எந்த விஷயமுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து அது கிரிமினல் குற்றம். அதுல இருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் ஒரு கபட நாடம் ஆடுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு வீடு இல்லை, யாருக்கு இல்லைன்றதுக்காக நாங்க ஒரு அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணோம்னு.